இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூற்றிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓடு 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர், எல்லாம் வரி வரி வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில, சட்டியே பவுத்து விட்ருவாங்க போல். எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு, எல்லாம் ஒன்றுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும். இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. எதுவும் பிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லை கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனவுன்னா சாப்பிட்ணுமே மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க இந்த இது அவ்வளோதான். நான் யார் என்னென்ன பார்க்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவழகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல, சொல்கிறது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால் பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்குறது, வேறு நடிகனே குணம்பக்கத்தில் இல்லையா அப்படின்னு. அதனால் நீங்கள் சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.